வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இப்போ நம்ம C2 நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு அங்கே தான் போர்டிங்கு. நம்மளோட கேட் வந்து C2. ஸோ C2 இப்போ நம்ம லெஃப்ட் வழியாக தான் போக போகிறோம். நம்மகிட்ட இந்த ட்ராலிலாம் இருக்கிறதுனால எஸ்கலேட்டரில் மூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். C2க்கு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய க்யூ நிற்குதுல்ல. அங்கே போய் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா, போர்டிங்க்கு நம்மளோட பாஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து உட்காரணும். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டோம்னா போர்டிங் பாஸ்லேருந்து ஒரு பக்கம் கிழிச்சிடுவாங்க. கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் போய் அந்த இடத்துல உட்காந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நகர்ந்து போய்ட்டுருக்கோம். வெல்கம் டு வீக்லி ஈட் அண்ட் ட்ராவல் ஹாப்பிலி. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃப்ளைட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதற்கு இடையில வந்து நம்ம ஒரு டனல் மாதிரி ஒரு இதில் கொண்டு போகணும். நம்ம நடந்து போகணும். ஸோ நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் அங்கே திரும்ப தான் நம்ம ஃப்ளைட்டு. இந்த மாதிரி நிறையா ஃப்ளைட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்கிது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. நம்ம இதில் தான், இந்த ஃப்ளைட் தான் நம்ம ஃப்ளைட்டு. நம்ம நேராக போர்டிங் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் எதுவுமே காட்டணும்லாம் வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் காட்டியிருப்போம். இது வந்து பிஸ்னஸ் கிளாஸு, உள்ளே போயாச்சு. பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸு. அண்ட் இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எக்கனாமிக் சீட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. 2019 ரோஸ் தான் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்கனாமிக் சீட்ஸ் தான் இருக்குது. என்ன கொஞ்சம் பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் எக்கனாமிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அதர்ஸ் வந்து இங்கே லிமிட்டட் ஃபுட்டு, அங்கே அன்லிமிட்டட் ஃபுட்டு. அது இல்லாமல் வந்து சீட்டிங் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும் கைஸ் அங்கே. எவ்வளோதான். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஏர் வெண்ட்டு. இது வழியாக தான் காற்று வரும் உள்ளே. அண்ட் இது வந்து சீட் பெல்ட்டு. ஸோ நான் ஒரு கையில் கேமரா எடுத்ததுனால என்னால் 2 கையில் பக்கிள் பண்ணி காட்ட முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட் ஒன்று கொடுத்துருவாங்க. இது டிஸ்பிளே இருக்கும் இதில் வந்து நம்ம மூவிஸ்லாம் பார்க்கலாம். பின்னாடி காட்டுறேன். அது இல்லாமல் நம்ம ஃப்ளைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உயிர் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணணும், சீட் பெல்ட் எப்படி போடுறதுலேருந்து, ஒரு தண்ணியில் லேண்டிங் ஆச்சுன்னா எப்படி, எமர்ஜென்சி லேண்டிங் ஆச்சுன்னா எப்படி நம்ம வந்து அந்த வாட்டரில் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஜாக்கெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த இது. இப்போ நம்ம இதில் நிறைய மேப்லாம் இருக்கும். நம்ம லைவாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றதெல்லாம் இதில் தெரியும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒமான் ஏரில் தான் இருக்கும். ஏர் இந்தியாவிலலாம் இல்லை, இது நான் பார்த்ததில்ல. ஒமான் ஏரில் தான் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளைட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ரிவர்ஸ் எடுத்து ட்ராக்கில் அந்த லேனில் வந்து கொஞ்சம் தூரம் போய் ரன்வேயில், அதுக்கப்புறமா தான் ரன்வே போவாங்க. ஆக்சுவலி இதில் போய் அங்கேருந்து ரன்வே பிடிப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங் போகும்போது அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிராஜுவலாக ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட தம்ப்நெயிலில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் அது வந்து போயிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாருங்கள், ஏறியாச்சு கைஸ், பறந்துட்டோம். மேலே ஏறியாச்சு நல்லா. அவ்வளோதான் கைஸ், இதான் ஒமான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கைஸ். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும், லைக் கீழேருந்து இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் சுற்றி அந்த வானத்தை பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஆகி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடம் பர்டிகுலர்லி கடல் அண்ட் லேண்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் அண்ட் இங்கே லேண்டு. இதோட இந்த கடலுக்கு அந்த எண்டு இந்தியா, இந்த எண்டு ஒமானு. ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல்லாக. இந்த சாம்சங் S23 அல்ட்ராவில் நல்லா இருக்குது. அதில் வந்து ஒரு வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டி அண்ட் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நான் இதில்
இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க விளாக்ஸ் எல்லாமே சாம்சங் S23 தான் எடுத்துகிட்ருக்கேன். கைஸ் இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் என்னோடய விண்டோவில் கொஞ்சம் டர்ட் இருந்தது, அதனால் சில இதெல்லாம் கிளியராக தெரியல. பட் இன்ஃபேக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது என் கண்ணால் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா கீழேயும் அப்படியே ப்ளூ, மேலேயும் அப்படியே ப்ளூ, அந்த ஒரு கர்வாகி அந்த ஒரு சர்ஃபேஸ் அப்படி நம்ம தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தோம் கைஸ். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தேன், வரத்துக்குள்ளே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு சாப்பாடு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். நமக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. நம்ம உங்களுக்கே தெரியும் நான்வெஜ் தான் சாப்பிடுவோன்னு. நான்வெஜ்ஜை சொல்லியாச்சு. பட் அது நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கு ஏன்டா நான்வெஜ் சொன்னோன்ற மாதிரி பண்ணிட்டாங்க இங்கே இந்த தடவை ஒமானாரில். இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட் பேக்கெட் கொடுத்துருவாங்க, அது இல்லாமல் கட்லரிஸ், ஸ்பூனு, நைஃபு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் இதுதான் கைஸ், இது என்னன்னே எனக்கே தெரியல. அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அது என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அதில் வந்து அந்த உருளைக்கிழங்குலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க, ஒரு மேஷப் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி, அது நல்லா இருந்துச்சு. பட் இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு என்னன்னே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு சாசேஜ், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் சலாடு, ஃப்ரூட் சலாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு ஒரு காஃபியும் குடித்து முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு அந்த சாப்பாடு பத்தவும் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. வேறு வழியே இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இது பண்ணலாம். ஆனால் அந்த ஜாம்லாம் நல்லா இருந்துச்சு, பைனாப்பிள் ஜாம் கொடுத்துருந்தாங்க, அதை கட் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டேன். பாருங்கள், எப்பயுமே ஒரு பட்டர் கொடுத்துருவாங்க, ஒரு ஜாமு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பன்னு கண்டிப்பாக இருக்கும், ஒரு காஃபி ஆர் டீ என்ன வேணுமோ அது கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட் பேக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, அண்ட் வந்து நீங்கள் டிஷ்யூஸ் கொடுத்துருவாங்க, வெட் டிஷ்யூவும் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கும் ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் சாப்பிட்ற இதில். அண்ட் சில ஃப்ளைட்ஸில் வந்து அவங்க மெனுலாம் கொடுப்பாங்க, என்ன மெனுலாம். பட் அது இப்போ எந்த ஃப்ளைட்ஸில் இருக்குதுன்னு தெரியல. அண்ட் இதில் பால், சர்க்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு காஃபி எடுத்து குடிப்போம் சொல்லி குடித்தாச்சு. ஓகே, நமக்கு சக்கரை பத்தலை, அதனால் இன்னொரு இதையும் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா அந்த நைஃபை வச்சு நல்லா கலந்துட்டு ஓகே சாப்பிட்டு காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டோம். பாதி இது கூட இன்னும் இல்லை, கால்வாசி தான் தாண்டி இருக்கும். எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு சரி வெஜிடேரியன் ஒன்று கொடுங்கன்னு ஒன்று வெஜிடேரியன் வாங்கியாச்சு. வெஜிடேரியன் பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதுவும் ஒரு ப்ரெட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, சாம்பார் கொடுத்தாங்க. ஏன்னா ப்ரெட்டு சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா, அந்த ப்ரெட்டை கட் பண்ணி சாப்பிட்டதுக்கு அந்த சாம்பாரில் முக்கி சாப்பிட்டேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இட்லின்னு. இட்லி ஸ்கொயர் டைப்பில், ரெக்டாங்கிள் டைப்பில் போட்டிருந்தாங்க ஷேப்பில். அப்புறம் இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க, வேஸ்ட்டை வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் நான் ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, பக்கத்து 2 சீட்லேயுமே யாருமே இல்லை. அதான் விஷயம். என் பக்கத்து 2 சீட்டுமே காலி, நான் மட்டும் தான் இருந்தேன். எனக்கு விலாக் எடுக்கிறதுக்கு, இந்த ஃபோனை அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டிஸ்பிளே கீழே ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி கீழே எடுத்தோன்னா அது வந்து ஒரு டேபிள் மாதிரி வந்துடும். விச் மீன்ஸ் டேபிள் மாதிரினா டேபிள் மாதிரி இல்லை, நம்ம ஒரு சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்துடும். அது இதில் தான் காட்டியிருக்காங்க பாருங்கள், 800 km/h போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சாப்பிட்டது வேறு நிறையா சாப்பிட்டுமா, அதனால் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா க்ளவுட்ஸ்லாம் தெரிஞ்சுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்னதாக ஒயிட் டாட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் க்ளவுட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட இந்தியா நெருங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா லேண்ட்லாம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கீழே. அண்ட் இது பின்னாடி கேபின் பின்னாடி. ஸோ அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒரு காஃபி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு காஃபி, ஒரு சர்க்கரை,
மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சாச்சு. நல்லா இருக்கும். நமக்கு அப்பப்போ போர் அடிக்கும் போது ஒரு காஃபி வாங்கி குடிச்சிக்கலாம். இன்றைக்கி ஆனால் காலியாக இருந்தது ஃப்ளைட்டு. லக்கிலி என் பக்கத்தில் ரெண்டு சீட்டுமே எம்டி சீட்ஸு, யாருமே இல்லை. நல்லா இருந்தது ஃப்ளைட்டு. நம்ம ரொம்ப வேகமாக பறந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 900 to 1000 km/h அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அந்த ஹைட்டில் இருந்து க்ளவுடு கீழே லேண்டு. ஸோ பியூட்டிஃபுல். நம்ம சில விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி தான், கேமராவில் நம்ம பார்க்குற மாதிரி வந்து நம்மளோட கண்களுக்கு வந்து அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட கேமராவில் பார்க்குறத விட கேமராலே நல்லா காட்டியிருக்கோம். பட் இவந்தோ கண்ணில் அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அது ஒரு க்ரியேஷன் தானே. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் சென்னை கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைட் அப்படியே ட்ராப் ஆகிடும். ஆக்சுவலி சென்னைக்கு நேராக போயிருந்தேன். இவர் இங்கே காஞ்சிபுரம்லாம் போகிறாங்க. அங்கே பாருங்கள், கீழே ஹுண்டாய் கம்பெனியோட அந்த இதெல்லாம் எழுதிருக்கு. க்ளவுடு நம்ம இன்னும் கொஞ்சம் போக ஹைட்டு ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க பாருங்கள். சென்னைக்கு டேரெக்டாக போகாமல் காஞ்சிபுரம் போய் அப்படி ஒரு யூட்டர்ன் அடித்து கொண்டு வந்து அண்ணன் வண்டியை இறக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். போக உங்களுக்கே தெரியும், ஹைட்டு ட்ராப் ஆகிடுச்சு. முன்னாடி இந்த லேண்ட்ஃபார்ம் இருக்குதுன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர என்னெல்லாம் தெரியல. பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே க்ளவுடு கீழே அப்படியே இறங்கிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு காஞ்சிபுரம் போய் யூட்டர்ன் அடிக்க போகிறோம். அப்படியே திரும்புது பாருங்கள் ஃப்ளைட்டு. பச்சை பசேல்னு இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க மேலே இருந்து நம்ம அந்த வியூ பார்க்கும்போது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சென்னை ரீச் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் சென்னை ஜோனுக்குள்ளார வந்திருப்போம். இந்த இடம்லாம் சென்னை ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து காஞ்சிபுரம் டு சென்னை அந்த இதில் வந்துட்டுருக்கோம். வீட்டில் எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்க. ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம ரொம்ப ட்ராப் பண்ணல. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தெரியுது. இதை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஃபோனில். இப்போ இன்னும் ஃபர்தராக ட்ராப் ஆவார் கொஞ்ச நேரத்தில். இப்போ இன்னும் ரொம்ப கிளியராக தெரியும். ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இறங்க போகிறோம். லேண்ட் ஆக போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஏர்போர்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் ரொம்ப ஃபர்தராக இன்னும் ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள் ஹைட்டு. ஏன்னா நம்ம லேண்ட் ஆக போகிறதுனால. அவ்வளோதான் கைஸ், ஏர்போர்ட் ரன்வேக்குள்ளே வந்துட்டோம். லேண்டும் ஆயாச்சு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். 2-3 தடவை போயிட்டோம்னா அதே பழகிடும். அந்தளவுக்குலாம் ஒன்றும் பயம்லாம் இருக்காது. அது பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு லேண்டிங். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எங்கே கேட் இருக்குமோ அங்கே போய் நிறுத்திடுவாங்க. அந்த இது நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம திருப்பி 2-3 இடத்துல செக் இருக்கும், கஸ்டம்ஸ் செக்கு. அதாவது எப்படின்னா, என்னையோ 2-3 இடத்துல நிறுத்தினாங்க. நம்ம லாஸ்ட்டால் இறங்கி போயாச்சு. ஸோ அதே மாதிரி வெளியே போயிட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சு. அங்கேருந்து நம்ம வெளியே போகணும். அதுக்கப்புறம் நம்ம பேக் கலெக்ட் பண்ணிக்கணும். வெளியே நம்ம நேராக போனோடனே ஃபஸ்ட்டு பேக் கலெக்டிங் முடிச்சு. அதுக்கு ஆக்சுவலி பேக் கலெக்டிங் முன்னாடியே வந்து நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. நமக்கு நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம்ல, அதுக்கு ஒரு சீல் மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் வெளியே வந்தாச்சு கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். See you in the next vlog.